وارفع عن شيخنا وليا رضيا وارزقنا مكانا واسعا نتائكه وحل ذكر وشكرا وبه نسلك جنات عدن ذات روض وتلك الأمور ريحان بشيرا بالصلاة طه نبيا وارفعا شيخنا وليا رضيا صلوات الكريم سهلا وحولا ألف ألف على الرسول المعلى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله على كل حال وبكل لسان ومقال بحق من قال هذه كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء ألا إلى الله تسير الأمور بحق لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم ربنا أتمم لنا نورنا جمالنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم صل على سيدنا محمد معدن الجود والكرم ومنبع العلم والحلم والحكم وعلى آله وصحبه وسلم. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து நம்முடைய நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாருடைய திருநாமம் கூற கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ அந்த பெயருக்குரிய பெருமகனார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியாம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருளார்ந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். அன்பு நிறைந்தவர்களே, பத்ர் யுத்தகலத்திற்கான காரணங்களில் இரண்டு. ஒன்று, அபூ சுஃபியான் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்த அவர்கள் சிரியாவிலிருந்து பொருட்களோடு மக்காவை நோக்கி வருகிறார்கள். வியாபார பொருட்களோடு அந்த பொருள்கள் மக்காவை சென்றடையுமானால் அதன் மூலம் அவர்கள் பொருளாதாரத்திலே வலுவடைந்து இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்கு துணிவார்கள் என்பதாலே அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அபூ சுஃபியான் அவர்கள் மதீனாவின் எல்லையை வேறொரு மார்க்கமாக இன்னொரு பாதை வழியாக கடந்து சென்று அப்படி கடந்து சென்று விட்ட அந்த தகவலை அபூஜஹலுக்கு ஒரு ஆள் மூலம் சொல்லி அனுப்பி, எனவே ஆபத்தை கடந்து விட்டோம், இனி நமக்கு பயமில்லை, பொருள்கள் மக்காவிற்கு வந்து சேரும், வழியில் எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லை, எனவே மக்காவிலிருந்து அபூஜஹல் தலைமையிலே புறப்பட்டு வருகிற அந்த படை நீங்கள் புறப்பட்டு வர தேவையில்லை என்று அபூ சுஃபியான் சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் அபூஜஹல் என்ன சொன்னான்? இருந்தாலும் பரவாயில்லை,
நம்மிடத்திலே இருக்கிற நம்முடைய கௌரவத்தை, நம் குடும்பத்தின் பெருமையை, நம் குலப்பெருமையை, நாம் யார், அரபு தீபகற்பத்திலே வாழுகிறவர்களிலே உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், மொழியாலும் கூட நம்முடைய மொழி சிறப்புக்குரியது. எனவே நாம் அங்கே சென்று, பதிர்களத்திற்கு சென்று அந்த இடத்திலே முற்றுகையிட்டு பாளையம் அடித்து தங்கி அமர்ந்து நம்முடைய பழி பிராணிகளை, கொண்டு வந்திருக்கிற பிராணிகளை எல்லாம் அறுத்து சமைத்து உண்டு அதன் மாமிசங்களையும் அதுபோல மதுபானங்களையும் குடித்து பாடல்கள் பாடி மகிழ்ச்சி பெருக்கடைய வேண்டும். அதன் மூலம் அரபு நாடு முழுவதும் நம்முடைய குலப்பெருமை தெரிய வேண்டும், நாம் யார் என்பது புரிய வேண்டும் என்று அபூஜஹல் ஆணவத்தோடு புறப்பட்டு வருகிறான். அப்படி அவன் புறப்பட்டு வந்த அந்த ஆணவத்திற்கு அல்லாஹ் ஒரு முடிவு கட்டினான். பொதுவாக அல்லாஹ்விற்கு ஒரு விஷயம், அல்லாஹ் எப்பொழுதுமே யார் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் ஆணவத்தால், அகம்பாவத்தால், பெருமையால், கர்வத்தால் தங்களுடைய தலைகளை நிமிர்த்தி தங்களுடைய வாழ்க்கை நடையை மாற்றி பிறருக்கு மத்தியில் தனக்கு மரியாதையும் கௌரவமும் வேண்டும் என்று நினைத்து அதன் வழியிலே அவன் பெருமை அடிக்கிறானோ, ஆணவப்படுகிறானோ, அப்படி ஆணவப்பட்டவர்களை எல்லாம் அல்லாஹ் ரொம்ப சின்னத்தனமாக அவர்களை அவமானப்படுத்தி, அழித்தொழித்து, கேவலப்படுத்தி அல்லாஹ் அவர்களை நாசப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், அவன் யார்? நாயகமே நீங்கள் சொல்லுங்கள். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், ஆட்சி அதிகாரம் பெற்ற மன்னர்களுக்கெல்லாம் மாமன்னனான அல்லாஹ்வே, தூத்தில் முல்க மந்தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கிறாய். தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து அதை பிடுங்கிக் கொள்கிறாய். உலகத்தில் அல்லாஹ் பல பேரை, அடிமட்டத்திலே இருந்த எத்தனையோ பேர் உயர்ந்த நிலைக்கு வருகிறார்கள். ஆட்சி என்று சொன்னால் மக்களை ஆட்சி செய்கிற கௌரவத்திற்குரிய இடத்திலே இருப்பது மட்டுமல்ல, மாறாக ஒரு வீட்டில் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கிறது. அதுவே ஒரு காலம் மாறும், பெற்றோர்கள் பிள்ளைகளாலே விதிக்கப்படுவார்கள். நாளை காலம் மாறி போய்விடுகிறது. ஒரு காலம் வரையிலே முதலாளிகளுக்கு தொழிலாளிகள் பணிந்திருப்பார்கள், அதுவே மாறிவிடும். தொழிலாளிகள் கொடி பிடிப்பார்கள், முதலாளிகள் இறங்கி வர வேண்டியது வரும். அப்படி அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர்களுக்குரிய இஸ்ஸத், கண்ணியத்தை கொடுத்து வைத்திருக்கிறான். அவன் அல் முஇஸ், கண்ணியம் அளிக்கக்கூடியவன், கண்ணியம் வழங்கக்கூடியவன். அப்படி அவன் வழங்கிய அந்த கண்ணியங்களை பாதுகாக்க தவறுகிற போது அல்லாஹ் நாடினால் அதையே அப்படி மாற்றி தலைகீழாக மாற்றி விடுவான். எனவே மாலிக்கல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா என்று சொன்னால் அது ஆட்சி அதிகாரம், நாட்டை ஆட்சி செய்வது மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய எல்லா தளங்களிலேயும். ஒரு காலம் வரையிலே கொடிகட்டி பறந்த பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் ஒரு காலம் மாறுகிற போது அவர்கள் பிச்சை எடுக்கிற தெருவிற்கு வந்து நிற்கவில்லையா? அப்படிப்பட்டவர்களையும் பார்க்கத்தானே செய்தோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆணவம் கொண்டிருந்தவர்களை எல்லாம் மாற்றிவிட்டானே. ஏன்? அது அல்லாஹ்விற்கு முடியும் இல்லையா? அப்படி நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குகிறாய், நாடியவர்களிடமிருந்து பிடுங்கி விடுகிறாய். ஒத்துஇஸ்ஸு மன் தஷா, நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய். ஒத்துதில்லு மன் தஷா, நீ நாடியவர்களை சீரழிக்கிறாய். பியதிக்கல் கைர், எல்லாம் உன் கையில் இருக்கிறது. அல்லாஹ் எல்லாமே உன் கையில் இருக்கிறது. இஸ்ஸத் என்பதை அல்லாஹ் சொன்னான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். இஸ்ஸத் என்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது, அல்லாஹுடைய ரசூல் இடத்திலே இருக்கிறது, உண்மையான மோமீன்களான வலிமார்களிடத்திலே. இஸ்ஸத் என்றாலே இவர்களிடத்திலே தான் இருக்கிறது. அதுவன்றி மற்றவர்களிடத்திலே இருக்கிற இஸ்ஸத் என்பதெல்லாம்
கண்ணியங்கள் என்பதெல்லாம் அல்லாஹ் நாடுகிற போது கொடுப்பான், நாடுகிற போது பறித்து விடுவான். எனவே துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாம் உன் கையிலே இருக்கிறது அல்லாஹ், எல்லாமே உன் கையிலே இருக்கிறது, என் கையில் என்ன இருக்கிறது என்ற நிலையில் இந்த தகவலை நாம் இறைவனிடத்திலே தினம் தினம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த நிலையில் அல்லாஹ்விடத்திலே நாம் சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும் என்பது இந்த திருவசனத்தின் தகவல். அப்படி அல்லாஹ் நாடுகிறவர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடுகிறவர்களை உயர்வுபடுத்துகிறான், நாடுகிறவர்களை கீழாக்கி விடுகிறான், சீரழித்து விடுகிறான். அப்படி சீரழிந்து போனவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படித்தான் இவன் புறப்பட்டு வந்தான், அபூஜகலும் அவனுடைய ஆட்களும் புறப்பட்டு வந்தார்கள். வந்த என்ன நடந்தது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டினார்களே அந்த இடத்தில், இந்த இடத்திலே அபூஜஹல் விழுந்து விடுவான், இந்த இடத்திலே உத்பா, இந்த இடத்திலே ஷைபா என்று இவர்களெல்லாம் கொல்லப்படுவார்கள் என்ற இடத்தை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்களே, அந்த இடங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த தீர்க்க தரிசனம் நடந்து போனது. யுத்தத்திற்காக புறப்பட்டு ஆட்டம் பாட்டம் கேலி கூத்துகள் செய்து அதன் மூலம் எங்களுடைய கௌரவத்தை குலப்பெருமையை நிலைநாட்டுவோம் என்று சொன்னானே, அந்த அபூஜஹல் அந்த மண்ணிலே வீழ்ந்து பட்டான், காயம்பட்டு கிடக்கிறான். காயம்பட்டு குற்றுயிரும் கொலை உயிருமாக உயிருக்கு போராடி கொண்டு கிடக்கிறான். அந்த சூழலில் அந்த பகுதியாக வந்த சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், அபூஜஹல் உயிருக்கு போராடி கொண்டு கிடக்கிறான், அவனுடைய உயிர் இழுத்து கொண்டிருக்கிறது. எனவே அவனை முற்றாக அறுத்து விட்டால், அவனை முற்றாக அறுத்து விட்டால் அவன் உயிர் இழந்து போய்விடுவான், செத்து போய்விடுவான், இறந்து போய்விடுவான். எனவே சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார்கள், உயரத்தால் குறைவானவர்கள். அவர்கள் அவனுடைய நெஞ்சுக்கு மேலே ஏறினார்கள். அபூஜஹலினுடைய ஆணவம் அடங்கியது, அபூஜஹலின் ஆணவம் அடங்கியது. என் மீது அவன் யார்? தன்னை எவ்வளவு பெரிய ஒரு கௌரவத்திற்குரிய நிலையாக நினைக்கக்கூடியவன், அவன் மேலே இவர்கள் ஏறியதை பார்த்து இப்படி ஒரு காலம் எனக்கு வராமல் இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்லி சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வாள் எடுத்து அவனை அறுக்க முனைகிற போது அவன் சொன்னான், குழந்தை சொல்லுகிறான், குழந்தை என்னை கொஞ்சம் இறக்கி, அதாவது மற்றவர்களை எல்லாம் கழுத்தோடு அறுத்தெடுத்தால் எனக்கு கொஞ்சம் தோல் பூஜத்தோடு எடு. ஏனென்றால் இறந்து போனவர்கள் கொல்லப்பட்டவர்கள் அடக்கப்படுகிற போது அவர்களெல்லாம் அடுக்கி வைக்கப்படுவார்கள். யார் யாரெல்லாம் இறந்து போயிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது என் தலை கொஞ்சம் உயரமாக இருக்கட்டும் என்று சொன்னான். இறப்பின் விளிம்பிலும் கூட, மரணத்தின் விளிம்பிலும் கூட தன் பெருமையை காட்டினான். அப்படி சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலை அறுத்தெடுத்து அவனுடைய காதிலே ஒரு நூலை கட்டி அதை கைகளிலே பிடித்து கொண்டு தரையிலே இழுபட அவன் தலையை இழுத்து கொண்டு வருகிறார்கள். ஆணவத்தின் விளிம்பிலே நின்று அன்னலம் பெருமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கு உலை வைக்க நினைத்தவன் அபூஜஹல். அந்த கொடியவனுடைய தலை தரையிலே இழுத்து வரப்படுகிறது. அப்படி இழுத்து வரப்படுகிறது. அதை கொண்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைக்கிறாங்க. யார சொல்லலாம், அபூஜஹல் இந்த போரிலே இறந்து போய்விட்டான், இதோ அவனுடைய தலையை எடுத்து வந்திருக்கிறேன் என்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அவர்கள் சிரித்ததற்கான காரணம் எது? அபூஜஹல் கொல்லப்பட்டான் என்பதால் அல்ல, அவனுடைய தலையை தரையிலே மண்ணிலே தலை உருண்டு அதை இழுத்து கொண்டு வந்த அந்த விதத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயரம் குறைவானவர்கள், அவர்கள் இழுத்து கொண்டு வந்த விதத்தை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். ஏன் தெரியுமா? ஒரு கட்டத்தில் அருமை சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அபூஜஹல் என்னை காயப்படுத்தி விட்டான். அழுது கொண்டே வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபூஜஹல் என்னுடைய காதிலே துளையிட்டு காதிலே என்னை திருக்கி எடுத்தான், வலியை தாங்க முடியவில்லை நாயகமே என்ற போது அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் சிரித்தார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். அவர்களின் கண்கள் வேதனை தாளாது கண்ணீர் சிந்துகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். சூழ இருந்த சஹாபிகள், குழுமி இருந்தவர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சிரிக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு காட்சியை காட்டினார்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காட்சியை காட்டினார்கள், அதை பார்த்து நான் சிரித்தேன் என்றார்கள். அப்படி காட்டிய அந்த காட்சி எதுவும் அல்ல, அன்றைக்கு பத்ர் யுத்த காலத்திலே அபூஜஹல் அவமானப்பட்டானே அந்த அவமான காட்சியை காட்டினார்கள். எந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவன் காதிலே துளையிட்டு அவர்களை வருத்தத்திற்கு வேதனைக்கு ஆளாக்கினானோ அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரத்தாலேயே அவன் அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவனுடைய தலை தரையிலே மண்ணில் புரள இழுத்து வரப்பட்ட அந்த காட்சியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னரே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த காட்சியை காட்டினார்கள். அப்படி இந்த உலகத்திலே இறைவனுக்கு நிகராக தன்னை சொல்லி இறைவனுக்கு நிகராக சொல்லி எல்லா பெருமையும் எனக்கே உரியது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுடைய நிலைகளை எல்லாம் அல்லாஹ் இப்படித்தான் சீரழித்தான். அப்படிப்பட்டவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். முதலிலே ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு நெருக்கமாக இருந்தவன், எவ்வளவு நெருக்கமாக அல்லாஹ்வோடு இருந்தவன். அதிலும் கூட அவனுக்கு என்ன பெயர்? அஸாஸில் என்று பெயர். அல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருந்த வானவர்களிலே மிக உயர்ந்த இடத்திலே இருந்தவன் ஷைத்தான். அவனுடைய சிரம்படாத இடமே இல்லை. 80,000 ஆண்டுகள் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்திருக்கிறான். மலக்குமார்களில் யாருக்கும் கொடுக்கப்படாத அவ்வளவு பெரிய மகிமைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது யாருக்கென்றால் ஷைத்தானுக்கு தான். காபத்துல்லா, அதற்கு மேலே ஒரு பள்ளிவாசல், வானமண்டலத்திலே இருக்கிற பள்ளி, அதனுடைய பெயர் என்ன? மஸ்ஜிதுல் மாமூர். மஸ்ஜிதுல் மாமூர், அந்த மஸ்ஜிதுல் மாமூர் என்கிற அந்த பள்ளிவாசலில் தினம் தினம் 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்வார்கள். உள்ளே சென்று இறைவனை தஸ்பீஹ், தஹ்மீத், தஹலீல், தக்பீர், இறைவனை துதித்து கொண்டு கியாமிலும் ருக்கூவிலும் சஜிதாவிலுமாக இருப்பினும் நிலையிலுமாக இருந்து இறைவனையே துதித்து கொண்டிருப்பார்கள். இதற்காகவே தினம் தினம் சுவர்க்கத்திற்குள்ளாலே அனுப்பப்படுகிற மலக்குமார்கள், அவர்களின் எண்ணிக்கையை அல்லாஹ்வன்றி யாரும் அறிய முடியாது. அவ்வளவு அதிகமான மலக்குகள். தினம் தினம் 70,000 பேர் உள்ளே செல்லுகிறார்கள் இல்லையா? அப்படி செல்லுகிற அந்த மலக்குகள் யாரும் வெளியிலே வர முடியாது. உள்ளே செல்லுகிற யாரும் செல்வார்களை தவிர திரும்ப வெளியே வர முடியாது, வர மாட்டார்கள், வர முடியாது. அதனாலேயே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை கூட அந்த மஸ்ஜிதுல் மாமூருக்கு உள்ளே போனதில்லை. போனால் வெளியே வர முடியாது, அதனால அவர்கள் உள்ளே போனதில்லை. ஆனால் அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளாலே, வானமண்டலத்தில் அமைந்திருக்கிற அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளாலே ஒரே ஒரு மலக்கு, ஒரு நபரால் மட்டும் போகவும் முடியும் போய் வரவும் முடியும் என்று இருந்தால் அது இந்த அஸாஸில் ஷைத்தானுக்கு மட்டும்தான். அன்றைக்கு இருந்த அந்த நிலையில் அல்லாஹ் அப்படி ஒரு கண்ணியத்தை கொடுத்து வைத்திருந்தான். அவ்வளவு கண்ணியத்திலே இருந்த அந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே முரண்பட்டது எதை கொண்டு? அல்லாஹ்விற்கு வணக்கம் செய்வதால் அல்ல. அல்லாஹ்விற்கு உனக்கு வணக்கம் செய்ய வேண்டுமா, உனக்கு நான் சஜிதா செய்ய வேண்டுமா, எப்பொழுது சஜிதா செய்ய வேண்டும், எங்கே சஜிதா செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் சொல், நான் செய்கிறேன். அவனிடத்திலே அது இருந்தது. அல்லாஹ்விற்கு வழிபடுவேன், ஆனால் நீ சொல்லுகிற ஆதமுக்கு நான் வழிபட முடியாது, சஜிதா செய்ய முடியாது என்றான். அல்லாஹ் கேட்டான், கால மா மனஅக தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, என்னுடைய 2 கரத்தாலே நான் படைத்த என்னுடைய ஆதமுக்கு சஜிதா செய்வதை விட்டு உன்னை தடுத்தது எது? அல்லாஹ் கேட்டான். நான் அல்லவோ படைத்தேன், நான் படைத்த ஆதமுக்கு சஜிதா செய்ய நான் அல்லவோ கட்டளையிடுகிறேன். கட்டளையிட்டது யார்? அல்லாஹ். அல்லாஹ் சொன்னால் அதற்கு பிறகு ஏன், எதற்கு என்று ஏன் கேட்க வேண்டும்? அப்படி அவன் சஜிதா செய்ய மறுத்தான். அல்லாஹ் கேட்டான், உன்னை சஜிதா செய்வதை விட்டு தடுத்தது எது? அவன் சொன்னான், அன கைரும் மின்ஹு, அன கைரும் மின்ஹு, ஆதமை விட நான் சிறந்தவன் என்றான். ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நெருப்பை கொண்டு படைத்தாய், ஆதம் மண்ணை கொண்டு படைத்தார். மண்ணை கொண்டு படைத்திருக்கிறாய். நெருப்பு மேல் நோக்கி எரியக்கூடியது, மண் மேலே போட்டாலும் கீழே வரக்கூடியது. எனவே நான் தான் உயர்ந்த படைப்பென்று அல்லாஹ்விடத்திலே சொன்னான். அங்கே அவன் ஆணவம், பெருமை அவனுடைய கண்களை மறைத்து விட்டது. யாரிடத்திலே பேசுகிறோம் என்பதை மறந்து போய் அல்லாஹ்விடத்திலேயே ஆணவமாக சொன்னான், அல்லாஹ்விடத்திலேயே பெருமையாக சொன்னான், நான் சிறந்தவன் என்று. அல்லாஹ் அவனை தூர விளக்கினான். ஃபக்ருஜ் ஃபஇன்னக ரஜீம், வெளியே செல், நீ விலக்கப்பட்டவனாகிவிட்டாய் என்று அல்லாஹ் அவனை விரட்டி அடித்தான். அப்படி அல்லாஹ்வின் சன்னதியிலேயே உயர்ந்த நிலையில் இருந்த அந்த மனிதன், அந்த மலக்கு
மலக்குகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன். அவன் அழிவுபட்டதற்கான காரணம் எது என்றால் பெருமை, ஆணவம். அதுதான் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியான ஃபிரௌன், அவன் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரனாக இருந்தான். அவனுடைய ஆணவத்தில் எப்படி இருந்தான் என்று சொன்னால், யாரும் தன்னை இறைவன் என்று சொல்லவில்லை. அபூஜகளும் சரி அல்லது மற்ற காலத்திலே வந்தவர்களோ இறைவன் என்று சொல்லவில்லை. ஆனால் இவன் என்ன சொன்னான், நீங்கள் குட்டி குட்டி கடவுள்களை வணங்குங்கள், ஆனால் நான் யார், ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நீங்கள் வணங்குகிற அத்துணை இறைவன் கடவுள்களுக்கும் மேலானவன் நான் என்று சொன்னான். ஆணவத்தின் விளிம்பிலே நின்றான். அல்லாஹ் என்ன செய்தான், அந்த ஆணவத்திற்கு ஒரு முடிவு கட்டினான். அதற்கு ஒரு முடிவு கட்டினான். என்ன செய்தான், ஃபிரௌன் நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டான். ஆனா அந்த நைல் நதி இருக்கிறதே, மிஸ்ர் தேசத்திலே ஓடுகிற அந்த பிரம்மாண்டமான நைல் நதி, அந்த பிரவாக பெருநதி நைல் தன்னுடைய வீட்டிற்கு உள்ளாலே வந்து போகிற வரையே வைத்திருந்தான். நைல் நதி ஃபிரௌனுடைய வீட்டிற்கு உள்ளே வந்து வெளியிலே போகும். அப்படி அவன் அதை வெட்டி வைத்திருந்தான். அவன் சொல்வான், எல்லோரும் நதியை தேடி நைலை தேடி போவார்கள், நைல் என்னை தேடி வருகிறது என்பான். அந்த நைல் நதியிலே ஒரு பிரம்மாண்டமான சிலை ஒன்றை செய்திருந்தான் ஃபிரௌன். நைல் நதியில் ஒரு பிரம்மாண்டமான சிலை, அந்த சிலையினுடைய ஒரு கால் நதியினுடைய அந்த புறத்திலே இருக்கும், இன்னொரு கால் இந்த புறத்திலே இருக்கும். இவன் சொல்லுவான், நைல் என் கால்களுக்கு கீழாலே ஓடுகிறது என்று சொன்னான். நைல் நதி இருக்கிறதே, அன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்ட ஒரு பெருமைக்குரிய பொருள் நைல் நதி தான். வற்றாத நதி என்று அதற்கு பெயர். ஒரு கட்டத்தில் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அங்கே ஆட்சியாளராக சென்றிருக்கிற சையதுனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதாவது, இந்த ஊரிலே ஒரு வழமை இருக்கிறது, ஆண்டுதோறும் நைல் தண்ணீர் வற்றி போய்விடும். அப்படி வற்றி போகிற அந்த கட்டத்தில், அந்த காலங்களில் மக்களுக்கு ஒரு ஐதீகம் என்னவென்றால், ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்து அந்த நீர் ஓடுகிற வற்றி போய் கிடக்கிற அந்த மண்ணிலே நிற்க வைத்து அந்த பெண்ணை நிர்வாணமாக வைத்து அறுத்து விடுவார்கள். நரபலி என்று சொல்லுவார்களே, அப்படி கொலை செய்வார்கள். அந்த பெண்ணினுடைய இரத்தம் மண்ணில் பட்டால் உடனே தண்ணீர் வந்துவிடும். இப்படி ஒரு ஐதீகம் இருந்தது. அப்படி ஆண்டாண்டு காலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இரத்தம் பட்டால் தண்ணீர் வந்துவிடும். அப்படி நடந்து கொண்டும் இருக்கிறது. எனவே அந்த ஐதீகத்தை நம்பினார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில அல்லாஹ் சிலருக்கு அப்படி செய்வான். நம்ரூத், அல்லாவை நான் அம்பு விடுகிறேன், அல்லாவை கொலை செய்கிறேன் என்று சொல்லி அம்பை எடுத்து வானை நோக்கி விட்டான். அல்லாஹ் என்ன செய்தான், அவன் விட்ட அந்த அம்பை இரத்தம் தோய்த்து திரும்ப அனுப்பினான். அல்லாஹ் யாருக்கு நாசமாக்க நாடுகிறானோ, யாரை இழிவுபடுத்த நாடுகிறானோ, அவர்களுக்கான அந்த வாசல்களை அல்லாஹ்வே திறந்து வைக்கிறான். ஏன், ஒத்துதில்லு மந்தஷா, அவன் நாடுகிறவர்களை இழிவுபடுத்துவான். அப்படி யாரை அவன் நாசமாக்க நாடிவிட்டானோ அதற்கான வாசல்களை திறந்து வைப்பான். மன் அராதல்லாஹு அன் யுஹ்லிக ரஜுலன் ஸல்லத்தல்லாஹு அலைஹி வலியன் யூதீஹி, ஒரு மனிதனை அல்லாஹ் நாசமாக்க நாடிவிட்டால், அவன் அழிந்து போக வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால், அவன் மீது ஒரு வலியை அல்லாஹ் ஏவி விடுவான், ஒரு வலியுல்லாவை. இவன் என்ன செய்வான், அவர்களை குறித்து நோவினை செய்வான். அந்த வலியுல்லாவை நோவினை செய்வான். அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்பான், அந்த சக்தி இல்லை என்பான். இப்படி ஏதாவது சொல்லி சொல்லி அந்த வலியை நோவினை செய்து அதன் மூலம் அவன் அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு தன்னை தகுந்தவனாக ஆக்கிக் கொள்வான். அல்லாஹ் நேரடியாக தண்டனை இறக்குவதல்ல, அவன் அந்த தண்டனைக்கு தகுதியுள்ளவனாக அல்லாஹ்வே ஆக்குவான். அதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொன்னானே, வலிமார்களை யார் பகைத்தார்களோ, யார் நோவினை செய்தார்களோ அவர்களோடு போர் புரிய நான் பிரகடனம் செய்கிறேன் என்றானே அல்லாஹ். எனவே ஒரு மனிதன் அவனுடைய இயல்பிலே, அவனுடைய விதிவசப்பட்டோலையிலே இவன் நாசமாக போக வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ்வே அதற்கான வழியை திறந்து கொடுப்பான். என்ன வழி, ஒரு வலியுல்லாவை இவனே சாடுவதற்கும் இவனை நோவினை செய்வதற்குமாக ஒரு வழியை ஏவி விடுவான். இவன் அவர்களை நோவினை செய்து செய்து அல்லாஹ்வின் தண்டனைக்கு முழுக்க தன்னை தகுதி படைத்தவனாக்கி விடுவான். அப்படித்தானே நம்ரூத்.
அல்லாஹ் ஏன் எதற்காக அந்த அம்பிலே இரத்தம் தோய்த்து திரும்ப அனுப்ப வேண்டும்? இவன் சொன்னான், பாருங்கள், நான் அனுப்பிய அந்த அம்பு இறைவனை காயப்படுத்தியது என்று சொன்னான் நம்ரூத். அப்படித்தான் அந்தந்த காலத்திலே இருக்கிற ஐதீகங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கான அவகாசத்தை அல்லாஹ்வே கொடுப்பான். அந்த மக்கள் நரபலி கொடுத்து இரத்தம் மண்ணிலே பட்ட போது தண்ணீர் கிடைக்கிறது என்று நம்பினார்களே, அப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருந்த போது சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சையதுனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதியிருந்தாங்க. இப்படி ஒரு நிலை இருக்கிறது, இப்பொழுது நான் இங்கு ஆளுநராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்து கொள்வது? நாமும் அதே போல செய்ய வேண்டுமா? கன்னிப்பெண்ணை கொண்டு வந்து நிர்வாணமாக நிற்க வைத்து நரபலி கொடுக்க வேண்டுமா? அது நம்முடைய மார்க்கத்தில் ஆகுமானதா? அப்படி செய்ய வேண்டுமா என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுதினார்கள். அப்படி எழுதிய போது சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் எழுதினாங்க. ஒரு கடிதம் எழுதி சையதுனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதனோடு இன்னொரு கடிதத்தை நான் வைத்திருக்கிறேன், அந்த கடிதத்தை கொண்டு போய் நீங்கள் நைல் நதி ஓடுகிற அந்த மண்ணிலே கொண்டு போய் போடுங்கள், என்ன நடக்கிறது பாருங்கள் என்றார்கள். என்ன நடந்தது? சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நைல் நதிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த நீருக்கு, அந்த இடத்தில் தண்ணீர் ஓடுகிற அந்த இடத்திற்கு அவர்கள் எழுதி ஒரு கடிதம் எழுதி, அல்லாஹ்வின் உத்தரவால் தண்ணீர் பிரவாகம் எடுத்து பெருக்கெடுத்து வரும் என்றிருந்தால் இப்பொழுதே எங்களுக்கு நீ தண்ணீர் புறப்பட்டு வர வேண்டும், இப்பொழுதே நீ புறப்பட்டு வர வேண்டும். அல்லது நாங்கள் இப்படி நரபலி கொடுத்துத்தான் வர வேண்டும் என்றிருந்தால் எங்களுக்கு தண்ணீர் தேவையில்லை, உன்னுடைய எந்த உதவியும் எங்களுக்கு அவசியம் இல்லை என்று ஒரு கடிதத்தை எழுதி இதை கொண்டு போய் அந்த தண்ணீர் ஓடுகிற அந்த பகுதியிலே போட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சையதுனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்களிடத்திலே சொன்னார்கள், நீங்க எதிர்பார்க்கிறது போல இத்தனை காலமாக நீங்கள் செய்து வந்தது போல நரபலி கொடுப்பதற்கெல்லாம் அனுமதிக்க மாட்டோம், அப்படி செய்ய முடியாது. வேண்டுமானால் ஹலீஃபா அமீருல் மோமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாலே தரப்பட்டிருக்கிற இந்த கடிதத்தை கொண்டு போய் போடுவோம் என்ற போது, அதென்ன இப்படி சொல்லுகிறீர்கள், கடிதத்தை கொண்டு போய் போட்டால் கிடைக்குமா? சரி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று மக்கள் எல்லாம் திரண்டு வந்தார்கள். சையதுனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு போய் அந்த கடிதத்தை நைல் நதி ஓடிய அந்த இடம், இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் வற்றி போய் கிடக்கிற, வறண்டு போய் கிடக்கிற அந்த பூமியிலே போடுகிறார்கள். அப்படி போட்ட போது உடனேயே தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து வந்ததை வரலாறுகள் சான்றுகள் சொல்கிறது. அப்படி என்ன காரணம் என்று சொன்னால், அத்தகையோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் அப்படி. சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? தங்களுடைய பெயரை முற்படுத்தவில்லை, அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய உத்தரவின் மூலமாக தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதாக இருந்தால் வரட்டும், தங்களை பெருமைப்படுத்தவில்லை. ஆனால் ஃபிரௌன் என்னுடைய கால்களுக்கு கீழாலே ஓடுகிறது என்று சொன்னான். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. மக்களை அழைத்தார்கள், மக்களே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது, ஏதோ பாவங்கள் நடக்கிறது இந்த மண்ணிலே என்பது மட்டும் நிரூபணமாகிவிட்டது. எனவே வாருங்கள் எல்லோரும் நாம் இஸ்திக்பார் செய்வோம், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த தண்டனையை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்போம் என்றார்கள். யாரோ ஒரு மனிதன் செய்திருந்தாலும் கூட, தன் தவறு என்பது யாரோ ஒரு மனிதன் செய்திருந்தாலும் கூட அதன் வழியே தண்டனை என்று வருகிற போது பொதுவானது தானே எல்லோருக்கும். எனவே எல்லோருமாக சேர்ந்து தௌபா செய்வோம் இல்லையா? எல்லோரும் சேர்ந்து தௌபா செய்தால் அதன் விளைவு தண்டனைகள் தள்ளி வைக்கப்படும், அல்லது தண்டனையை அல்லாஹ் இல்லாமலே ஆக்கி விடுவான். வாருங்க எல்லோரும் வருவோம் என்று சொல்லி அனைத்து எல்லோரையும் அழைத்து கொண்டு தௌபா செய்தார்கள். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த நாள், கொஞ்ச நாள் கழிந்தது, திரும்ப பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து விட்டார்கள். அல்லாஹ் என்ன அடுத்தடுத்து இப்படி ஏற்படுகிறதே, மக்களே வாருங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம் என்று எல்லோரையும் அழைத்தார்கள். எல்லோரும் வந்து மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்திக்பார் தௌபா செய்கிறார்கள். மக்கள் எல்லாம் அதற்கு ஆமீன் சொன்னார்கள். தௌபா நடந்தது. மூன்றாவது முறையாக அப்படி ஒரு முறை நடக்கிறது. மீண்டும் ஒரு பூமி அதிர்ச்சி மதீனாவிலே ஏற்படுகிறது.
சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிற அந்த காலத்தில் 3வது முறையாக நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய காலை பூமியிலே உதைத்தார்கள். பூமியை உதைத்து சொன்னார்கள், அகிர்லி அருள், பூமியை பார்த்து சொன்னார்கள், என்ன அசைகிறாய், என்ன அசைகிறாய், நான் என்ன உன் மீது நீதமான ஆட்சி செய்யவில்லையா, நான் நீதமான ஆட்சி செய்யவில்லையா, நான் செய்வது நீதமான ஆட்சியாக இருக்குமானால் நீ அசையக்கூடாது என்று பூமிக்கு கட்டளையிட்டார்கள். அத்தோடு பூமி அதிர்ச்சி நின்று போனது. அப்படிப்பட்ட ஒரு நீதமான ஆட்சி செலுத்திய சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வரலாற்றில் நிறைய சொல்லுவார்கள். ஒரு ஊரில் தீபிடித்து எரிகிறது, மதீனாவினுடைய ஒரு பகுதியில் நெருப்பு பற்றி எரிகிறது என்று தகவல் வந்தபோது சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன் சட்டையை கழற்றி கொடுத்து என் சட்டையை கொண்டு போய் போடுங்கள் என்றார்கள், நெருப்பிலே போடுங்கள் என்று சொன்னார்கள். பற்றி எரிகிற, கொழுந்து விட்டு எரிகிற அந்த நெருப்பு அப்படி எரிந்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சட்டை அங்கே போடப்பட்டது, நெருப்பு அணைந்து விட்டது. அருமையானவர்களே, அப்படி ஜலாலியத் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியங்கள் வருகிற போது நிரூபித்து காட்டியவர்கள் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இங்கே நைல் நதியினுடைய விஷயத்தில் அவர்கள் தங்கள் ஜமாலியத்தை காட்டினார்கள். தண்ணீர் எங்களுக்கு அற்புதத்தின் வழியாகவெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக அல்லாஹ்வினுடைய உதவியின் மூலமாக வர வேண்டும் என்று சொல்லி அந்த நைல் நதிக்கு கடிதம் எழுதினார்கள். ஃபிரௌன் இல்லை இல்லை, என்னுடைய கால்களுக்கு கீழாலே ஓடுகிறது என்று சொன்னான். அவன் வைத்திருந்த அந்த பிரம்மாண்டமான சிலையினுடைய 2 கால்களுக்கு கீழாலே ஓடுகிற காரணத்தால் என் கால்களுக்கு கீழே ஓடுகிறது என்று சொன்னான். அல்லாஹ் அவனை அந்த நைல் நதியிலேயே வைத்து சாகடித்தான், மூழ்கடித்தானே. அல்லாஹ் அப்படித்தான் செய்வான், அல்லாஹ் அப்படித்தான் செய்வான். யார் யார் தங்களை பெரியவர்களாக நினைத்து பெருமைப்பட்டு ஆணவப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் சின்னத்தனமாக அல்லாஹ் சீரழிப்பான். அப்படி சீரழித்தான். நம்ரூத் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்ன சொன்னான், தான் இறைவன் என்று சொன்னான், என்னால் எல்லாம் முடியும் என்று சொன்னான். எல்லாம் முடியும் என்று சொன்னது மட்டுமல்ல, நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் இறக்க செய்கிறேன் என்று சொன்னான். இப்படியெல்லாம் பேசினானே அந்த நம்ரூத் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே கொண்டு போய் கடத்தினான். என்ன ஆனது? அப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் செய்த நம்ரூத் ஒரு கட்டத்தில் அவனுடைய முடிவு எப்படி முடிந்தது? ஒரு ஈ காது வழியாக அவனுடைய மூளையிலே போய்விட்டது, காது வழியாக மூளையிலே போய்விட்டது. போய்விட்ட அந்த மூளையிலே ஈ குடைந்து கொண்டிருக்கிறது அவனுடைய மூளையில். அதனாலே தான் அல்லாஹு தஆலா நம்முடைய உடல் உறுப்புகளிலே கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, மூக்கிலிருந்து சளி வருகிறது, நாவிலிருந்து உமிழ்நீர் வருகிறது, காதிலிருந்து சீல் வருகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையிலே இருக்கும், ஒரே இடம்தான் எல்லாமே. அதே நேரத்தில் கண்களில் இருந்து வருகிற கண்ணீரின் சுவை, மூக்கிலிருந்து வருகிற சளியினுடைய சுவை, வாயிலிருந்து நாவிலிருந்து வருகிற உமிழ்நீரின் சுவை, காதிலிருந்து வருகிற அந்த சீல் அதனுடைய சுவை ஒவ்வொன்றும் மாறுபட்டது. எதற்காக வைத்திருக்கிறான் அல்லாஹ்? நாவிலேயே இருக்கிற அந்த உமிழ்நீர் அதற்குள்ள நல்ல சுவையை வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் காதிலே இருக்கிற அந்த சீலும் சலமும் இருக்கிறது, காதிலே இருக்கக்கூடிய அந்த சீல் இருக்கிறது கசப்பு. என்ன காரணம் என்றால் அல்லாஹ் அப்படி அதை பாதுகாக்கிறான். புழு பூச்சிகள், நாம் படுக்கிறோம் தூங்குகிறோம், அப்படி தூங்குகிற போது அதற்கு என்ன நாம் மூடி வைத்திருக்கிறோம், அதை எப்படி நாம் பாதுகாக்கிறோம், அதற்காக என்ன முடிவு நாம் முயற்சி செய்தோம்? எதுவுமே செய்யவில்லை, அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அப்படி எதுவும் உள்ளே போனால் என்ன ஆகும்? அதற்கான பாதை நேர எங்க போய் முடியும் என்று சொன்னால் மூளையிலே போய் முடியும், மூளையிலே போய் சேரும். அப்படி சென்று விடாமல் இருக்க அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற நிஅமத் உபகாரம் அதுதான் எது என்று சொன்னால் அல்லாஹ் காதிலே வைத்திருக்கிற அந்த சீல் கசப்பாக வைத்திருக்கிறானே அது கூட அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத் உபகாரம். ஆனால் நாம் அதை நிஅமத்தாக நினைப்பதில்லை, அது பற்றி சிந்திப்பதில்லை, சிந்திக்க நமக்கு நினைவு வருவதில்லை. எந்த ஒரு காரியமுமே ஒரு மனிதனுக்கு எப்பொழுது அது நிஅமத்தாக தெரியும் என்றால், டாய்லெட்டுக்கு போகிறான், சிறுநீர்களுக்கு செல்கிறான், இயல்பாக இயற்கையாக பிரிகிறது, அது ஒரு நிஅமத்தாக தெரியாது மனிதனுக்கு. எப்போது அதில் சிரமம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அதை நினைத்து வருந்துவான். இத்தனை காலம் எந்த சிரமமும் இல்லாமல் சிறுநீர் பிரிந்ததே அது அல்லாஹ் தந்த நிஅமத் என்று நினைப்பதில்லை. இது மனித இயல்பு. அந்த வகையில் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த உடலினுடைய ஒவ்வொரு விதமான அந்த சுவைகளும் கூட அல்லாஹ் வழங்கி இருக்கிற நிஅமத்.
அப்படி நம்ரூத் அவனுடைய காது வழியாக ஈ ஒன்று மூளைக்கு போய்விட்டது. மூளையை குடைந்து கொண்டிருக்கிறது. இப்போது என்ன செய்வது? அவன் படுக்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை, எதையும் செய்ய முடியவில்லை. மூளையிலே புழு ஓடுகிறது என்று சொல்லுவார்களே, அப்படி அவனை குடைந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் எல்லா மருத்துவர்களும் வந்தார்கள், எந்த மருத்துவமும் கை கொடுக்கவில்லை. கடைசியில் என்ன செய்தார்கள்? ஆளுக்கு ஒரு செருப்பை எடுத்து நம்ரூதனுடைய தலையிலே அடித்தார்கள். யார்? அவனுடைய சேவகர்கள். அவன் யாரெல்லாம் தன்னை கடவுள் என்று சொல்ல வேண்டும் என்று இவன் பணித்து வைத்திருந்தானோ, யாரெல்லாம் இவனை கடவுள் என்று நம்பினார்களோ அவர்களெல்லாம் அவனுக்கு நம்ரூதுக்கு சுகம் கிடைக்க அவனுடைய மூளையிலே சென்றிருக்கிற அந்த ஈ வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஆளுக்கு ஒரு செருப்பை எடுத்து எடுத்து அடித்தார்கள். அப்படி தன்னுடைய ஆட்களாலேயே செருப்பாலேயே அடிக்கப்பட்டு செத்து போனான் நம்ரூத். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை மீது நின்று கொண்டு, குறைஷிகளே, என் குடும்பத்தார்களே வாருங்கள் என்று அழைத்து, நான் உங்களுக்கு ஒன்றை சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இந்த மலைக்கு பின்னாலே ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருகிறது, உங்களோடு யுத்தம் புரிய வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், ஆமாம், நாங்கள் நம்பாமல் என்ன செய்வோம்? நீங்கள் யார்? அஸ்ஸாதிக் வாஇதுல் அமீன், நம்பிக்கைக்குரியவர்கள், வாக்குறுதி மாறாதவர்கள். அப்படி இருக்க நீங்கள் சொன்னால் நாங்கள் மறுப்போமா என்று எல்லோரும் ஒருமித்து சொன்னார்கள். அப்படி சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி சொல்கிறீர்களே, அந்த சாதிக்குல் வாயிதுல் அமீன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் ஒருவன், நான் அவனுடைய ரசூல், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். முதலில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இந்த சமூகத்தார் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று செய்த அந்த பரீட்சையில் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். முதல்ல ஈமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில், நான் யார், என்னுடைய நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்ற போது நிச்சயம் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய ரிசாலத்தை சொன்ன போது ஏற்க மறுத்தார்கள், இல்லையா? அப்படி மறுத்த போது வந்தவர்கள் எல்லாம், இதற்காகத்தானே எங்களை அழைத்தீர்கள் என்று வந்தவர்கள் திரும்பி போனார்கள். ஆனா அபூலஹப் மட்டும் ஆணவத்தின் விளிம்பில் நின்று குனிந்து மண்ணை எடுத்து மலை மீது நிற்கிற மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வீசுகிறான். மண்ணை எடுத்து வீசினான். தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா. அபூலஹப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லக்கூடாத அந்த வார்த்தையை சொல்லி, இதற்காகவா எங்களை அனுப்பி அழைத்தீர், இதற்காகவா எங்களை கூட்டி வந்தீர் என்று சொல்லி மண்ணெடுத்து வீசிவிட்டு போனான். அந்த மண் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பட்டிருக்காது, பட அல்லாஹ் விடமாட்டான். அன்றைக்கு தாயிஃபிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலிருந்து சிந்துகிற அந்த இரத்தம் மண்ணை, பூமியை அடையவில்லை, அவர்களின் காலணிகளிலே நின்றது. அந்த இரத்தம் தாயிஃப் நகரத்தினுடைய மண்ணிலே பட்டிருக்குமானால் தாயிஃப் என்கிற பகுதி இன்றைக்கு உலக வரைபடத்திலேயே இல்லாமல் போயிருக்கும். அல்லாஹ் அப்படி சீரழித்து போட்டிருப்பான், இல்லாமலேயே ஆக்கியிருப்பான். அல்லாஹ் பாதுகாத்தான். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ரஹமத் கருணையின் மூலம் அந்த மண்ணை பாதுகாத்தார்கள். அப்படி அபூலஹப் வீசிய அந்த மண் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பட அல்லாஹ் விடமாட்டான். ஆனால் அப்படி வீசி விட்டான் அல்லவா, மண்ணெடுத்து அவ்வளவு துணிந்து தன்னுடைய ஆணவத்தை நிலைப்படுத்தினானே, அவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அல்லாஹ் காலத்தால் அழியாத காவிய பேழை குர்ஆனிலேயே அவனை பதுவா செய்தான். தப்பத் யதா அபி லஹபின் வ தப். அபூலஹப் நாசமாகட்டும், அவனுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அபூலஹப் நாசமானா டோட்டல் பாடி, அவனுடைய தலைமுதல் கால் வரை எல்லாமே அழிந்து போனதாகத்தானே பொருள். அல்லாஹ் அவன் நாசமாகட்டும், அவனுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் என்று சொன்னான். அப்படி இருக்க அபூலஹப் தன்னுடைய மக்கள் 2 பேர், உத்துபா உத்தைபா, இந்த 2 பேரும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணமுடித்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்களை, ருக்கையா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹுமா, 2 பேரை அபூலஹபினுடைய மக்கள் 2 பேரும் மணமுடித்திருந்தார்கள். இந்த வசனம் அருளப்பட்ட போது அபூலஹப் சொன்னான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குர்ஆன் வசனத்தின் மூலமாகவே என்னை பாதக துஆ பதுவா செய்து விட்டார்.
எனவே எனக்கு நாசம் என்பது நிச்சயப்படுத்தப்பட்டு விட்டது. நீங்கள் சென்று அவருடைய மகளை விவாக விலக்கு செய்து விடுங்கள், அவருடைய மகள் உங்களுக்கு மனைவியாக இருக்க வேண்டியதில்லை, போய் சொல்லிட்டு வந்துருங்க அனுப்பி வைத்தான். அப்படி போன 2 பேரும் உத்துபாவும் முத்தைபாவும் சென்ற இடத்தில் ஒருவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டான், நான் உங்கள் மகளை விவாக விலக்கு செய்கிறேன் என்றான். இன்னொருவன் என்ன செய்தான், சற்று அடர்ந்தேறி வரம்பு மீறி அவன் எச்சிலை உமிழ முனைந்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையின் ஒரு சகிப்புத்தன்மை கொண்டவர்கள். ஆனால் இவன் செய்த இந்த கொடுமையான இந்த காரியத்திற்கு அல்லாஹ்விடத்திலே பாதக பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், ஒரு வனவிலங்கு காட்டு மிருகத்தை கொண்டு இவனை நாசப்படுத்தி விட அல்லாஹ் என்று கேட்டார்கள். இந்த செய்தி அபூலஹபுக்கு கிடைத்தது. அபூலஹப் தன்னுடைய மகனை அழைத்து சொன்னான், நான் என்ன சொன்னேன், அவரிடத்திலே சென்று வேண்டாம் உன் மகள் என்று சொல்லிவிட்டு வாருங்கள் என்று தானே சொன்னேன், எனக்கு கிடைத்தது போதாது என்று என் தலைமுறை வாரிசுகள் உங்களுக்குமா அந்த பதுவா, ஏன் நீங்கள் இப்படி செய்து கொண்டீர்கள் என்று அபூலஹப் சொன்னான். அத்தோடு அந்த மகனை, உத்துபா என்று சொல்லுகிற அந்த மகனை, இனிமேல் நீ என்னை விட்டு எங்கும் போகாதே, வீட்டுக்குள்ளேயே இரு என்று பாதுகாத்து வைத்தான். கொஞ்ச காலம் கழிந்தது, சற்று நாட்கள் கடந்தது. இவனுக்கும் ஒரு எண்ணம், சரி இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, சரி மகன் வெளியூருக்கு சென்றால் என்ன, வணிகத்தின் நிமித்தம் வியாபாரம் செய்வதற்கு போனால் என்ன, போகட்டுமே என்று சொல்லி வியாபார கூட்டத்தாரோடு அனுப்புகிறான். அப்படி அனுப்புகிற போது அவன் சொன்னான், கூட்டத்தார்களே, என் மகன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாளையமிட்டு ஒரு இடத்திலே தங்கியிருப்பீர்களானால் உங்களுக்கு மத்தியிலே என் மகனை வையுங்கள், ஓரப்பகுதியில் வானாம், நடுப்பகுதியிலே இருக்கட்டும். நீங்கள் அவனை சுற்றி அமர்ந்து அவனுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஏதேனும் ஒரு வகையில் அவனுக்கு ஆபத்து வரக்கூடும் என்று சொன்னான் அபூலஹப். இப்படியாக பயணம் புறப்பட்டு சென்று ஒரு இடத்தில் பாளையமிட்டு அமர்ந்திருக்கிற அந்த தருணம், ஒரு இரவு எல்லோரும் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். காட்டு மிருகம் சிங்கம் வருகிறது. சிங்கம் வருகிறது, படுத்திருக்கிற அத்துணை பேரையும் தாண்டி சென்று அந்த படுத்திருக்கிற உத்துபாவை பார்த்து அவனை கீறி கிழித்து சின்ன பின்னப்படுத்தி விட்டு போனது, நாசப்படுத்தி விட்டு அந்த சிங்கம் திரும்பி சென்று விட்டது. மற்றவர்கள் எழுந்து பார்த்தார்கள், உத்துபா இரத்த சகதியிலே அழிந்து போய் கிடக்கிறான். பெரியவர்களே, ஒரு விஷயம், சிங்கம் இருக்கிறதே அதற்கு ஒரு குணம், பசித்தால் மட்டுமே பாயும். சிங்கத்திற்கு பசி இல்லை என்று தெரிந்தால் மான்கள் சிங்கத்தின் முன்னாலே ஓடி விளையாடும். அது சிங்கத்தின் குணம், பசித்தால் சாப்பிடும். அதுபோல தானே பாய்ந்து சாப்பிடும். பிறர் வேட்டையாடி இன்னொரு சிங்கம் வேட்டையாடி அதிலிருந்து உணவை எடுத்து சாப்பிடுவது சிங்கத்தின் குணம் அல்ல, தானே பாய்ந்து சாப்பிடும். அப்படி சாப்பிட்டாலும் கூட இன்றைக்கு வேட்டையாடி சாப்பிட்ட அந்த உணவை சாப்பிட்டு விட்டு எஞ்சியதை இன்னொரு வேலைக்காக என்று எடுத்து வைக்காது. இப்படி நிறைய குணங்கள் உண்டு சிங்கத்திற்கு. அப்படி இருக்க இந்த மனிதனை இரத்த சகதியிலே கிழித்து நாராக போட்டதே, ஆனால் அந்த இரத்தத்தை சிங்கம் உண்ணவில்லை, அவன் மாமிசத்தை சாப்பிடவில்லை. அப்படியானால் எதற்கு அவனை கொன்று கிழித்தது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த பதுவா. மஸ்னவி ஷரீஃபிலே மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரலாற்றை சொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணத்திலே போகிறார்கள். பாதையிலே கூட வந்த ஒரு மனிதன் அங்கே கிடக்கிற சில எலும்புகளை பார்த்து, இந்த எலும்புகள் இருக்கின்றனவே, இவைகளை நீங்கள் உயிர்ப்பியுங்களேன், உங்களுக்குத்தான் இறந்து போனவைகளை உயிர்ப்பிக்கிற ஆற்றல் உண்டே, இது உயிர்ப்பியுங்களேன் என்று சொன்ன போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வேண்டாம், எதற்கு அதை உயிர்ப்பிக்க சொல்லுகிறாய், அவசியம் இல்லாத ஒன்று, வேண்டாம் என்று சொன்னார்கள். இவன் விடவில்லை, திரும்ப வலியுறுத்தி கொண்டிருக்கிறான். கடைசியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த எலும்பு கூட்டை பார்த்து உயிர் பெற்றெழு என்று சொன்னார்கள். இறை உத்தரவால் உயிர் பெற்றெழு என்று சொன்னபோது அந்த எலும்புக்கூடு ஒரு சிங்கம், ஒரு சிங்கத்தை இறந்து போய்விட்ட ஒரு சிங்கத்தினுடைய எலும்புக்கூடு அது. அந்த சிங்கம் உருவெடுத்து உயிர் பெற்று வந்து அங்கே நின்றானே அந்த மனிதன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அதை உயிர்ப்பியுங்கள் என்று சொன்னானே, அவனை கிழித்து சுக்குநூறாக இழுத்து நாசம் படுத்தி விட்டது. அவன் இறந்து போய்விட்டான். இப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சிங்கத்திடம் கேட்கிறார்கள், என்ன நீ இப்படி செய்து விட்டாய், நீ எதற்காக அவனை இப்படி செய்தாய்,
என்ன விஷயம் என்று கேட்டபோது, அப்படி நான் ஏவப்பட்டேன் என்றது. சிங்கம் சொல்லுகிறது, அப்படி நான் ஏவப்பட்டேன். அவன் இப்படி இறந்து போக வேண்டும் என்பது இறை உத்தரவு. சரி, அவனை நீ கிழித்து போட்டாயே, அவன் மாமிசத்தை நீ புசிக்காமல் சாப்பிடாமல் விட்டு விட்டாயே என்ன என்று கேட்டபோது, அந்த சிங்கம் சொல்லுகிறது, எனக்கான ரிஸ்க் முடிந்து போய்விட்டது. உலகத்தில் எனக்கான ரிஸ்க் முடிந்து போய்விட்டது. அப்படி முடியவில்லை என்றிருந்தால் நான் இறந்து போயிருக்க மாட்டேன். இப்போது நான் உயிர் பெற்றது உணவு உண்ணுவதற்காக அல்ல, இவனை நாசப்படுத்த வேண்டும் என்று. இல்லையா? அப்படி காரணங்களை அல்லாஹ் சிங்கத்தின் மூலமாக பல நிகழ்வுகளை நிகழ்த்துகிறான். சிங்கம் என்று வருகிற போது இன்னொரு செய்தி நினைவுக்கு வருகிறது. செய்தனா சஃபீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பாதையில தனிமையிலே சிக்கிக் கொண்டார்கள். ஒரு தீவு பகுதி, தனிமையில் சிக்கிக் கொண்டார்கள். இந்த இடத்திலிருந்து தங்களுடைய கூட்டத்தார்கள் செல்லுகிற அந்த இடத்தை போய் சேர வேண்டும். அதற்கு வழி தெரியாமல் இருந்தபோது அந்த தனிமையில் இருக்கிறார்கள். ஒரு காட்டு விலங்கு சிங்கம் வேகமாக வருகிறது. சிங்கம் வேகமாக வருகிறது. இவர்கள் பார்க்கிறார்கள், சிங்கமும் தனித்திருக்கிறது. ஏதோ அதற்கு பசியினுடைய அகோரம், பசியினுடைய நிலை, அது பாய்ந்து வருகிறது. இப்போது இந்த சிங்கத்திடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள இருக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா? சிங்கத்திடம் சரணடைவது. அந்த சரண் எதை கொண்டு தெரியுமா? சிங்கம் பாய்ந்து வருகிறது. இவர்கள் நிறுத்தினார்கள். யா அபல் ஹரத், சிங்கத்திற்கு பெயர். சிங்கத்திற்கு அரபியில 500 பெயர்கள் உண்டு. 500 பெயர்கள் உண்டு சிங்கத்திற்கு. அதிலே ஒன்று யா அபல் ஹரத், சிங்கமே நான் யார் தெரியுமா? மௌலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமை என்று சொன்னபோது பாய்ந்து வந்த அந்த சிங்கம் அப்படி பதுங்கிவிட்டது, அமைதியாகிவிட்டது. இப்போது சிங்கம் கேட்கிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற போது, நான் என்னுடைய கூட்டத்தாரை விட்டு வழிதவறி வழிமாறி வந்து விட்டேன், என்னை கொண்டு போய் என் ஆட்களிடத்திலே சேர்த்து விடு என்று சொன்னபோது சிங்கத்தின் மீது அவர்கள் பயணித்து தன் சகோதரர்களை போய் சென்றடைந்தார்கள் என்று அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி ஹசாயிசுல் குப்ராவிலே எழுதுவார்கள். இப்பொழுது சிங்கம் பசியோடு தான் வந்தது, ஆனால் பாயவில்லை, வேட்டையாடவில்லை, அந்த இரத்தத்தை உண்ணவில்லை, மாமிசத்தை புசிக்கவில்லை. மாறாக அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுத்தது, உயிர் கொடுத்தது எதற்காக என்று சொன்னால், அங்கு அந்த சிங்கம் யாருடைய பெயர் கேட்டது? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்ட போது தன்னுடைய இயற்கை குணத்தையே மாற்றியது. அப்படி சிங்கம். அப்படி இருக்க அந்த மனிதனை உத்துபா என்று சொல்லுகிற அபூலஹபினுடைய மகனை கிழித்து நாசப்படுத்தி இல்லாமலாக்கி விட்டு சென்றது. ஆனால் அவனை மாமிசத்தை உண்ணவில்லை, சாப்பிடவில்லை. இந்த தகவல் அபூலஹபுக்கு கிடைத்தது. இந்த தகவல் அபூலஹபுக்கு கிடைத்தது. இப்படியாக இருக்க அபூலஹப் அவன் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறான். அபூலஹப் வாழ்க்கையின் கடைசி பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய உடலில் இருந்து சீலும் சலமுமாக வெளியிலே வருகிறது. சீலும் சலமும் வெளியே வருகிறது. அவனை பார்க்க வந்த அவனுடைய ஆட்கள், அவனுடைய கொள்கையை சார்ந்தவர்கள் பார்க்க வந்த இடத்தில் அபூலஹப் கிட்ட நெருங்கி சுகம் விசாரிக்க முடியாது, அவ்வளவு நாற்றம் வீச்சம் இருக்கிறது. எனவே அவன் உடலில் இருந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சீல் சலம் அதிலே புழுக்கள் அமர்ந்து அவன் உடலையே ரணப்படுத்தியது. எனவே அவனுக்கு செய்கிற ஒரு உதவியாக இருக்கட்டுமே என்று கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த சீல் சலத்தின் மீது போட்டார்கள். கொஞ்சம் மண்ணை எடுத்து போட்டார்கள். இப்படி வருகிறவர்கள் எல்லாம் மண்ணெடுத்து போட்டு அந்த அபூலஹப் மண்ணாகி போனான். என்ன காரணம்? மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண் வீச குனிந்து மண்ணெடுத்து வீசினானே, அல்லாஹ் அவனை மண்ணாலேயே நாசமாக்கினான். அப்படி உலகத்தில் ஆணவத்தின் விளிம்பிலே நின்று சஞ்சரித்தவர்கள் யாரானாலும் அவர்களை சின்னத்தனமாக அல்லாஹ் சீரழித்தான். ஷத்தாத், ஆதுமகன் ஷத்தாத் உலகத்தில் இறைவனுக்கு போட்டியாக சுவர்க்கம் கட்டுகிறேன் என்று கட்டினான். என்ன ஆனது? அந்த சுவர்க்கத்தை திறந்து வைப்பதற்காக வேண்டி அவன் செல்லுகிற போது அதன் வாசலிலே ஒரு வறிய எளிய மனிதனுடைய தோற்றத்தில், ஒரு யாசகரின் தோற்றத்தில் ஒரு மனிதர், இவன் நான் குதிரையின் மீது கர்வமாக வீற்றிருக்கிறான். அந்த கர்வத்திலே நின்று கேட்கிறான், யார் நீ? நான் என்னுடைய சுவர்க்கத்தை திறந்து வைக்கப் போகிறேன், இந்த நேரத்திலே இடர் செய்கிறது யார் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நான் மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்ன ஆனது? அந்த ஆதுமகன் ஷத்தாத் அவன் கட்டிய அந்த சுவர்க்கத்திற்கு உள்ளாலே செல்ல முடியாமல் இறந்து போனான். இவைகளெல்லாம் பெருமையினுடைய விளைவுகள். அப்படி பெருமை என்று சொல்லுவது
அல்லாஹ்விற்கே உள்ள குணம். அல் முத்தகப்பிர், அல்லாஹ் தனக்குரிய பெயராக சூட்டி இருக்கிற அந்த தன்மையை, அந்த பண்பை எந்த மனிதர் தங்கள் வாழ்க்கையில் எடுக்கிறார்களோ அவர்களுக்குரிய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியிலே நீங்கள் பெருமையோடு குதித்து நடக்காதீர்கள். இன்னக லன் துஹ்ரிகல் அர்ல வலன் தபுலுகல் ஜிபால தூலா, நீங்கள் மலையளவிற்கு உயர்ந்து விடவும் முடியாது. லன் தஹ்ரிகல் அர்ல, பூமியை புரட்டி போடவும் உங்களாலே முடியாது. எனவே உங்களுக்கு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் மனிதன் ஆணவத்தால் பெருமையால் எல்லாம் என்னுடையது, நான் நான் என்னுடையது என்று சொல்லுகிறானே. மனிதா, உனக்கு எது சொந்தம்? பிறக்கும் போது தன் மானத்தை மறைத்துக் கொள்ள ஒரு அறை நான் கயிறு இருந்ததா? இல்லை. அப்படி பிறக்கிற போதே எதுவும் இல்லாத நிலையில் கைகளை விரித்து கொண்டு பிறந்த மனிதன் வாழ்க்கையின் நிறைவில் அவன் மரணிக்கிற போது கூட வெறுங்கையோடு மரணிப்பான். என்ன காரணம்? அவன் உலகத்தில் எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போவதில்லை. இடைப்பட்ட இந்த காலத்தில் அவன் சொல்லுகிற அந்த பெருமை இருக்கிறதே, மனிதா, பெருமை என்று சொல்ல உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் சொல்லும், அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். மனிதன் நினைக்கிறான், என்னுடைய கண், என்னுடைய பார்வை, என்னுடைய காது, என்னுடைய செவிப்புலன், என் கை, என் கால் என்று நினைக்கிறான். அவன் நினைக்கிற அந்த உறுப்புகளே அவனுக்கு உதவாத காலம் இந்த உலகத்திலேயே ஏற்பட்டு போய்விடுகிறதா இல்லையா? நினைத்தால் கையை தூக்க முடியுமா? நினைத்தால் கீழே போட முடியுமா? அல்லாஹ்வினுடைய உதவியின்றி முடியாது. உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வ நிலையிலே மனிதன் இருந்தாலும் சரி, அந்த செல்வ நிலையில் அவனை கண்ணியப்படுத்தி வைத்தது யார் என்றால் அல்லாஹ். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதுதானே அல்லாது அவனுடைய பொன்னோ பொருளோ எதுவும் அவனை கண்ணியப்படுத்தாது. எவ்வளவு பெரிய செல்வந்தனாகத்தான் இருக்கட்டுமே, அவனுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த ரூஹ், ஆன்மா, அதுதான் அவனை கண்ணியப்படுத்தி வைக்கிறது. ஒரு வேடிக்கையாக கதை சொல்வார்கள். கலெக்டர் வீட்டில் கழுதை இறந்து போய்விட்டது. கலெக்டர் வீட்டில் கழுதை செத்து போய்விட்டது. அதை அடக்கம் செய்வதற்காக கூட்டமாக போனார்கள். அந்த கூட்டம் ஊர் மக்களே திரண்டு போனார்கள். பிரம்மாண்டமான கூட்டம். ஊர் மக்களே திரண்டு போகிறார்கள். காரணம் என்ன? கலெக்டர் வீட்டு கழுதை செத்து போனது. ஒரு வாரம் கழித்து கலெக்டர் செத்து போனார். கலெக்டர் வீட்டு கழுதைக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தால் கலெக்டர் செத்து போனால் எவ்வளவு கூட்டம் வர வேண்டும்? ஒருவரையும் காணவில்லை. என்ன காரணம்? முடிந்து போய்விட்டது. இனி அவருடைய அவருடைய ஆன்மா இப்போது இல்லை. இனி அவர் கலெக்டராக இருந்தால் என்ன, அவருக்கு என்ன சொத்து இருந்தால் என்ன, என்ன பொருள் இருந்தால் என்ன, அவரிடமிருந்து தனக்கு என்ன இருக்கிறது? எதுவும் இல்லை. இவ்வளவுதான் மனித வாழ்க்கை. எவ்வளவுதான் மனித வாழ்க்கை. சென்னையில ஒரு மனிதர், பிரம்மாண்டமான ஒரு செல்வத்திற்குரியவர், சொத்துக்கள் சுகங்களுக்குரியவர், கடுமையாக மழை பொழிந்து இரவு நேரத்தில் கரண்ட் வயர் அருந்து கீழே விழுந்து இவர் வெளியிலிருந்து வருகிற போது அந்த தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்து இவர் இறந்து போய்விட்டார். இருள் படர்ந்த நேரம், இரவு நேரம். கடைசியில் இவரை கண்டுபிடிக்கப்பட்டு இறந்து போய் கிடக்கிற இவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்து விட்டு இந்த தகவலை மனைவிக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். ரொம்ப மெதுவா நிதானமாக. உடனேயே சொன்னால் மனைவி என்ன ஆவாள்? கொதித்து போய் விடுவாளே. எனவே அவளுக்கு நிதானமாக சொல்லி அனுப்பி ஒரு ஆளை அனுப்பி விஷயத்தை சொல்லி அனுப்புகிறார்கள். இறந்து போய்விட்ட தன் கணவனுடைய மையத்து ஜனாசாவை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு மனைவி சொன்னாலாம். போர்ட்டிகோவில் வீட்டுக்கு முன்னால கார் நிறுத்துற இடத்துல அங்கே வையுங்கள் அவருடைய மையத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. ஏன்? வாழ வேண்டிய வீடு, அவன் உழைத்தது, அவன் சம்பாதித்து, அவன் ஓடி ஆடி உழைத்து, அவன் சேர்த்து சேமித்து சேகரித்து அவன் கட்டிய அந்த மாளிகை வீடு, அதற்கு உள்ளாலே அவன் உள்ளே நுழைவதற்கு தகுதியற்று போய்விடுகிறான். அவனுடைய உயிர் அவனை விட்டு பிரிந்து விட்டதற்கு பிறகு. இதுதான் உலகம். அப்படி இருக்க அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக்கலன் துஹ்ரிகல் அர்ல வலன் தபுலுகல் ஜிபால தூலா. மனிதனுக்கென்று எந்த சுய பெருமையும் கிடையாது. அத்துணை இஸ்ஸத் கண்ணியம் எல்லாம்
வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் மோமினீன், அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் அவனை வழிபட்டு நடந்த மோமீன்களான வழிமாறுகளுக்கும் உரியது. அவர்களை சார்ந்திருக்கிற காலமெல்லாம் நமக்கு பெருமையை தவிர அதுவன்றி நாம் செல்வத்தால் பெருமை பெற்றவர்கள் என்றோ நாம் குலத்தால் பெருமை பெற்றவர்கள் என்றோ சொல்லிக் கொள்வதில் எதுவும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹுதான் பெருமையை தரக்கூடியவன், பெருமைக்குரியவன் அல்லாஹ். அவன் யாரை கண்ணியமாக வாழ வைக்கிறானோ அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள். இப்படி இருக்க உலகத்துல எதை காட்டி மனிதன் பெருமைப்பட முடியும்? ஒரு காலத்துல ரிச்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள், பெரும் பெரும் மாளிகைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள், தெருவிலே நடந்து போகிற போது பக்கத்திலே உள்ளவரிடத்துல இதோ இருக்கிறதே இந்த பில்டிங், இந்த கட்டிடம் எங்களுடைய வாப்பாவுக்கு சொந்தமாக இருந்தது என்று சொல்லுவான். அல்லது அது எங்க குடும்பத்தார்களுக்கு சொந்தமாக இருந்தது, எங்க மூதாதையர்களுக்கு சொந்தமாக இருந்தது என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கு உலகத்தினுடைய அன்றாட நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எவ்வளவு பெரிய செல்வத்திலே இருந்த போதிலும் கூட அந்த நிலை அப்படியே மாறிவிடுகிறது. என்ன காரணம்? அல்லாஹ்வினுடைய ஆட்சி அதிகாரம். எல்லாம் உன் கையில் இருக்கிறது அல்லாஹ், நீ எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டவன், சக்தி வாய்ந்தவன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படி அனைத்தும் அல்லாஹ்வின் வசத்தில் இருக்க மனிதன் எதை கொண்டு பெருமைப்பட முடியும்? எனவே பெருமை என்று வருகிற போது நம்முடைய சாதாரண நடைமுறையில் எதை வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய நடைமுறையில் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஃபிரௌன், நம்ரூத், ஹாமான், ஷத்தாத் இவர்கள் செய்த ஆணவம் தான் பெருமை என்று அல்ல. இயல்பு நிலையிலே நான் செய்தேன் என்று சொல்லுகிற எந்த ஒன்றுமே பெருமைதான். அதனாலே தான் ஆன்மீக பெருமக்களின் அகராதியில் நான் என்கிற வார்த்தை தடை செய்யப்பட்ட வார்த்தை. நான் என்கிற வார்த்தை தடை செய்யப்பட்ட வார்த்தை. ஒரு மனிதன் நான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் உள்ளால் பெருமை கலந்திருக்குமானால், அது 1% இருக்குமானால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஸ்கால தர்ரா அணுப்பிரமாணம் ஒருவனின் இதயத்தில் பெருமை இருக்குமானால் நிச்சயம் அவன் சுவன வாடகையை நுகர முடியாது என்றார்கள். ஒரு மகான், ஒரு வலியுல்லா, அவர்களை சந்திக்க ஒரு மனிதர் வந்திருக்கிறார். கதவை தட்டுகிறார். கதவை தட்டும் போது அங்கிருந்து யார் என்று கேட்கிறார்கள். பொதுவாக நாம் கதவை தட்டுகிறோம், யாருன்னு கேட்டா நான் தான் வர்றேன்னு சொல்லுவோம், நான் தான் அப்படிம்போம். போனிலே பேசுகிறோம், நான் யார் தெரியுதா? இயல்பு நிலையிலே நாம் கேட்கிற இந்த வார்த்தைகள். ஆனால் நாம் இயல்பாக உச்சரிக்கிற வார்த்தைகள் கூட ஆன்மீக பெருமக்களின் வாழ்வில் அவர்களின் வழிச்சுவட்டில் அதுவும் கூட ஹராம் என்று சொல்லுவார்கள். அப்படி நான் தான் என்று சொன்னார் அந்த மனிதர். உள்ளே இருக்கிற ஷேக் பெரியவங்க சொல்றாங்க, நான் போனதற்கு பிறகு நீ வா என்றார்கள். இந்த மனிதன், ஹஜ்ரத் ஷேக் அவர்களே, உங்களை பார்க்கத்தானே நான் வருகிறேன், நீங்க என்ன நான் போனதுக்கு பிறகு வா என்று சொல்லுகிறீர்கள் என்ற போது, நான் தான் என்று சொன்னாயே, அந்த நான் என்ற உணர்வு போனதற்கு பிறகு வா என்றார்கள். அப்படி நான் என்பது ஒரு மனிதன், அதை சொல்லுவதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான். நான் என்று சொல்ல தகுதி படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான். பாட அறையில பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் இன்னொரு பிள்ளையிடத்தில் நான் சொர்க்கத்திற்கு போவேனா என்று கேட்டான். அந்த மாணவன் சொன்னான், நிச்சயமாக நீ சொர்க்கத்திற்கு போக மாட்டாய் என்று. இதை இன்னொருவனிடத்தில் சொல்ல, இப்படி ஒவ்வொருவராக வந்து வந்து நான் சொர்க்கத்திற்கு போவேனா என்று கேட்க கேட்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிவிட்டான். இந்த மனிதன் எல்லோரையும் சொல்கிறான், நீ சொர்க்கத்திற்கு போக மாட்டாய் என்று. இப்படி இருக்க வாத்தியார் வந்துட்டார். வாத்தியார் இடத்துல விஷயத்தை சொன்ன போது வாத்தியார் கேட்டார், ஏன் அப்படி சொல்லுகிறாய்? சரி, அப்படின்னா நான் போவேனான்னு கேட்டதுக்கு நீங்களும் போக மாட்டீங்க. அதிர்ந்து போன அந்த வாத்தியார் கேட்டார், அப்படின்னா நீ போவாயா என்று கேட்டபோது அந்த மாணவன் சொன்னான், நான் போனால் போகலாம் என்றான். நான் போனால் போகலாம், அதாவது நான் என்கிற அந்த உணர்வு இருக்கிறதே, அது போனால் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று சொன்னான். இது ஒரு வேடிக்கையாக சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் இதன் முடிவு, இதில் சொல்லப்பட்ட அந்த தகவல், நான் போனால் போகலாம், நான் என்கிற உணர்வு, பெருமை, ஆணவம், அது அழிந்து விட்டால் சொர்க்கத்திற்கு போகலாம் என்பதுதான் நாம் இந்த நிகழ்வின் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. அப்படி அருமையானவர்களே, பெருமை என்பது வாழ்க்கையின் எல்லா தரங்களிலும் மனிதனை விட்டு முற்றாக ஒழிந்து விடக்கூடியது அல்ல. மாறாக அந்த குணம், ஷைத்தானினுடைய அந்த குணம் மனித உணர்வில் கலந்துதான் இருக்கும். ஆனால்
அது வாழ்க்கையினுடைய இறை ரீதியான இறைவனை அடைவதற்கான முன்னேற்றத்தை குலைக்கும் என்பதை நினைவில் கொண்டு நாம் எந்தெந்த வகையிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில், பேச்சில், நடைமுறையில், செயல்களில், பிறரோடு செய்கிற வியாபாரத்தில், வணிகத்தில், கல்வி ரீதிகள் எந்த நிலையிலாக இருந்தாலும் சரி, நம்மை அறியாமலும் அந்த பெருமை உணர்வு நம் வாழ்க்கையில ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் நம்முடைய இதயங்களை பரிசுத்தப்படுத்தி வைப்பானாக. அல்லாஹ் பெருமையற்ற அந்த வாழ்க்கையை நமக்கு வழங்கி நம் வாழ்க்கையை அல்லாஹ் பெருமையாக்கி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் காதிர் பிபரக்கத்தில் ஹபீபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். يا حليم يا كريم اشفي أمير عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. يا حليم يا كريم اشفي أمير عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. حليم يا كريم اشفي أمير عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. يا حليم يا كريم اشفي أمير عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. يا حليم يا كريم اشفي عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. يا حليم يا كريم اشفي أمير عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. يا حليم يا كريم اشفي أمير عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. يا حليم يا كريم اشفي أمير عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. يا حليم يا كريم اشفي أمير عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. يا حليم يا كريم اشفي أمير عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. يا حليم يا كريم اشفي أمير عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. يا حليم يا كريم اشفي أمير عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. يا حليم يا كريم اشفي أمير عبد القادر ببركة الحبيب محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا ووفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم اشرح صدورنا للإسلام ونور قلوبنا بنور الإيمان واهدنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور ونجنا من الظلمات إلى النور ونجنا من الظلمات إلى النور ونجنا من قوم الظالمين ونجنا من قوم الظالمين ونجنا من قوم الظالمين. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك يا الله يا الله يا الله. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة برحمتك يا أرحم الراحمين. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز إلى حضرة روح سيدنا وسندنا مربينا مرشدنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى حضرات جميع الأنبياء والمرسلين والشهداء والصالحين وجميع الأولياء والعلماء المتقين
لا سيما إلى حضرات جميع مشايخنا القادرية والچشتية والنقشبندية والسهروردية والسنوسية وغيرهم من أصحاب السلاسل رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم قدس أسرارهم ونور ضرائحهم يا ربي زدهم عزا وشرفا وتكريما وتعظيما. ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا وأحبابنا وأساتذتنا ولمن لهم حق علينا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم اقض حوائجنا يا قاضي الحاجات. اللهم ادفع بلياتنا يا دافع البليات. اللهم حلل مشكلاتنا يا حلال المشكلات. اللهم لا تدع لنا من مقامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا عديته ولا كربا إلا كشفته ولا عسيرا إلا يسرته ولا ضالا إلا هديته ولا ميتا إلا رحمته ولا مريضا إلا شفيته ولا مريضا إلا شفيته ولا مريضا إلا شفيته ولا سقما إلا عافيته ولا سقما إلا عافيته ولا سقما إلا عافيته ولا عائلا إلا أغنيته ولا عسيرا إلا يسرته ولا حاجة من حوائج الدنيا والآخرة لك فيها رضا ولنا فيها صلاح إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اشف أمراضنا برحمتك الواسعة. اللهم اشف أمراضنا برحمتك الواسعة. اللهم اشف أمراضنا برحمتك الواسعة. اللهم اشف مرضانا مرضى المسلمين. اللهم اشف مرضانا مرضى المسلمين. اللهم اشف مرضانا مرضى المسلمين ولإخواننا الذين يا إله العالمين ويا خير الناصرين ولإخواننا الذين مرضوا يا إله العالمين ويا خير الناصرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب المحشر وقنا عذاب الدين وقنا عذاب الدارين ببركة سيد الثقلين نبي الحرمين مولانا محمد صلى الله عليه وسلم. ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم بارك لنا في تجاراتنا ومعاملاتنا وحرفتنا وصنعتنا ببركة سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم. اللهم ألف بين قلوبهم وأصلح ذات بينهم. اللهم ألف بين قلوبهم وأصلح ذات بينهم. اللهم ألف بين قلوبهم وأصلح ذات بينهم. إلهنا وارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا وسندنا مربينا مرشدنا مولانا محمد صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا محيي الدين يا حي قلبنا في الدين كي نرى حق اليقين مولانا حتى اليقين شيخنا. يا محيي الدين أحيي قلبنا في الدين كي نرى حق اليقين مولانا حتى اليقين شيخنا. يا محيي الدين أحيي قلبنا في الدين كي نرى حق اليقين مولانا حتى اليقين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி.